அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. டெய்லி நம்ம ரீசனிங்கில் 5 சம்ஸ் பார்த்துட்டு வரோம். காஃபி வித் ரீசனிங் அந்த மாதிரி. நேற்று சர்க்கிள், வட்ட விளக்கப்படம் அதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி அதே மணி கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. வட்ட விளக்கப்படம் அது பார்த்துட்டு அப்புறம் பை சார்ட் அந்த மாதிரி இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா தமிழில் டிஸ்பிளே பண்ணுறேன், எனக்கு கவர் ஆக மாட்டேது. ரூபாய் 9,000 மாத சம்பளத்தில் நடுவர் கீழ்கண்டவாறு செலவு செய்தால் அவர் உணவிற்காக செலவிடும் சதவீதம்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ரவுண்டு கொடுத்துட்டாங்க. வட்டம்னாலே அதோட கோணம் எவ்வளோ? 360 டிகிரி. ஏன்னா எல்லா வேல்யூவும் பார்த்திங்கன்னா டிகிரிலே கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம முழு வட்டத்தை எடுத்துக்கணும். 360 டிகிரி. அதில் உணவிற்காக செலவிடும் சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. 360 டிகிரியில், ஏன்னா மொத்த வட்டம் 360, அதில் உணவிற்காக செலவிடுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்குது 144. அதில் 100%, அதாவது சதவீதம் கேட்குறாங்க. அப்போ 100ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? அதை அடிச்சு கொடுத்தோன்னா 1 டைமும் இது 4 டைமே டிவைட் ஆகும். அப்போ மீது என்ன இருக்குது? 4ம் 10ம் இருக்குது. இது ரெண்டையும் பேருக்கோனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ 40. அப்போ 40%. மொத்த அவர் பண்ணுற செலவில் உணவுக்காக மட்டும் 40% செலவு பண்ணுறாரு. அப்போ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா திரு ராமின் மாத வருமானம் சொல்லிட்டு 24,000. அதை பின்வரும் வழிகளில் செலவிடுகிறார். அவர் சேமிப்பை காட்டிலும் உணவுக்காக, சேமிப்பை கொஞ்சம் செலவு பண்ணுறாரு, உணவுக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுறாரு. அதில் சேமிப்பை காட்டிலும் உணவுக்காக எத்தனை சதவீதம் அதிகம் செலவிடுகிறார்? இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 24,000 சொல்லிட்டாங்க மாத வருமானம். அதில் சேமிப்பு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, 4,500. அதுக்கடுத்து சேமிப்பை காட்டிலும் உணவு பார்த்திங்கன்னா 6,000. சேமிப்புக்கு 4,500 சேமிச்சார்னா 6,000 உணவுக்காக போகுது. அதோட எத்தனை சதவீதம் அதிகம் செலவிடுகிறார்? அப்போது உணவுலேருந்து சேமிப்பை கழிச்சோன்னா தானே எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரியும். அப்போது எவ்வளோ அதிகமாக செலவிடுகிறார்? 1,500 அதிகமாக செலவிடுகிறார். அந்த அதிகமாக செலவிடுறது எவ்வளோன்னு கேட்குறாங்க. சேமிப்பை காட்டிலும் உணவுக்கு எவ்வளோ அதிகமாக செலவிடுறாரு? அப்போ அந்த பார்த்திங்கன்னா 6,000ல் அந்த 1,500 அப்படின்றதுக்கு எவ்வளோ செலவிடுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் எவ்வளோ வருமானம்? 24,000. அந்த 24,000ல் சேமிப்பை காட்டிலும் உணவுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவிடுகிறார்? 1,500. அதோட சதவிகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த 3 ஜீரோ, இங்கே ஒரு 2 ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோமா? இப்போ அடிச்சு கொடுக்கலாமா? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 3 வாய்ப்பால் டிவைட் பண்ணலாம். 3 24 கிடைக்கும், 3 15 கிடைக்கும். அப்போது மீதம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 50/8 கிடைக்குது. இதை அடிச்சு கொடுத்தோன்னா 6 8 48 கிடைக்கும். மீதம் 2 இருக்கும். நம்ம புள்ளி வச்சு இங்கே 0 சேர்த்துப்போம். இங்கே 8 16 கிடைக்கும். மீதம் 4 இருக்கும். புள்ளி வச்சதுனால நம்மளும் இங்கே 0 சேர்த்துக்கலாம். 8 40. அப்போது எவ்வளோ சதவீதம் சேமிப்புலேருந்து உணவுக்காக எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறாருன்னா 6.25%. இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட பாருங்கள். மாத வருமானம் 24,000 சொல்லிட்டாங்க. அவர் இந்த மணி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மணி செலவு பண்ணிட்டுருக்கல சேமிப்பு 4,500 சேமிக்கிறாரு. ஆனால் உணவுக்கு மட்டும் மாதம் 6,000 செலவாகுது. அப்போ ரெண்டுக்கு இடையில எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? எவ்வளோ ரூபா வித்தியாசம் இருக்குன்னா 1,500 வித்தியாசம் இருக்குது. அப்போது அந்த 1,500 எவ்வளோ சதவீதம்னு கேட்குறாங்க. மொத்த சம்பளத்தில் சேமிப்பை விட உனக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறாரு. அந்த எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறது எத்தனை சதவீதம்? அப்போது 24,000ல் 1,500 எத்தனை சதவீதம்னு பார்த்தா நம்மளுக்கு 6.25% கிடைக்கும். அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நிகழ்வின் பரவலை பயன்படுத்தி வரைபடம் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வரைபடம் பார்த்திங்கன்னா மேலே
கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த வயது இடைவெளி ஜோடி சமமான எண்ணிக்கையில் பொருட்களை கொண்டுள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஈக்குவலாக என்ன இருக்குது, இந்த ரெண்டும் ஃபஸ்ட்டுதும் லாஸ்ட்டுதும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ அது எந்த சமமான ஜோடின்னு கேட்குறாங்க. அப்போது இது பார்க்கணும் நம்ம, இந்த இடமும் இந்த இடமும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, 10 to 15 சமமானதும் 35 to 40 வயதும் சமமான இடைவெளியை கொண்டு வயது இடைவெளி ஜோடி சமமான எண்ணிக்கையில் பொருட்களை கொண்டுள்ளன அப்படின்றாங்க. பார்த்தீங்கன்னா 10 to 15 இங்கே இருக்குது, 10 முதல் 15 மற்றும் 35 முதல் 40. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. புரிஞ்சுதா? சமமான இடைவெளி கொண்ட ஜோடி அதோட எவ்வளோ பொருட்கள் கொண்டுள்ளன, எது சமமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுதும் லாஸ்ட்டுதும், அது எந்தது முதல் எந்தது வரைக்கும்னா 10 முதல் 15 35 முதல் 40. சில டயக்ராம்ஸ்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாம், சிலதுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பை சார்ட் வச்சது தான், கொஸ்டின் மாறிடுச்சு. அடுத்த டாபிக் நம்மளுக்கு பிளட் ரிலேஷன்ஷிப் தான் போகுதும். எதுக்கும் முன்னாடி ஒரு சம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரமீலா பேர் எழுதிக்கலாம். அவங்களோட மாமனார்னா அவங்களோட பெரியவங்களாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்க பேர் என்ன, எனது மாமனாரான ராமநாதன். அப்போ ராமநாதன் ஒரே மகனான ராமன். அப்போ அவங்களுக்கு கீழே இருப்பாங்க ராமன். அவங்க மகன் ராமன்னா ரமீலாவும் ராமனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. அப்போது ராமனுக்கு அவங்க பொண்ணு தான் ராகவி. ராகவியோட அப்பா தான் யாருன்னு சொல்கிறாங்க, ராமன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ரமணி ராகவியின் சகோதரி. அப்போ 2 பேர் ஈக்குவல். யார், ரமணியும் ராகவியும் சிஸ்டர்ஸ். சகோதரி என்றால் ரமணி ராமனுக்கு என்ன உறவு, ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராமநாதன் எங்கே இருக்கார், இங்கே இருக்கார். ரமணி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமனோட இன்னொரு பொண்ணு, அந்த முறையில் தான் வரும், இங்கே இருப்பாங்க. அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன உறவு, தாத்தா பேத்தி அந்த உறவு இருக்கும். என்ன உறவு, ரமணிக்கு ராமநாதன் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க, அப்போ பேத்தி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. பிளட் ரிலேஷன்ஷிப் நம்ம கரெக்டாக போட்டு பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். சிலருக்கு இது நேச்சுரலாகவே வேகமாக வரும், சிலருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரி யாருக்கு கீழே யார் வருவாங்க, யார் மூத்தவங்களாக இருப்பாங்க, யார் இளையவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்து போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள செவ்வகப்பட்டை வரைபடத்தை பயன்படுத்தி கேட்கப்படும் வினாவிற்கு விடையளிக்கவும். என்ன கேட்டிருக்காங்க, ஒரு நிறுவனத்தின் உர உற்பத்தி கொடுத்துருக்காங்க, 10,000 டன்களில் ஆண்டு வாரியாக கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்க, 1997லேருந்து 1998ஆம் ஆண்டு உர உற்பத்தியில் குறைவானதன் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 97ல் பார்த்தீங்கன்னா 60% உற்பத்தி பண்ணியிருக்காங்க. 98ல் பார்த்தீங்கன்னா 45, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த குறைவானதோட சதவீதம் தான் என்னன்னு கேட்குறாங்க. 97ல் அதோட சதவீதமும் எவ்வளோ உர உற்பத்தி பண்ணியிருக்காங்களோ அது 98லேருந்து 97க்கு எவ்வளோ குறைஞ்சிது அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ குறைஞ்சிருக்கு பார்த்தோம், 60லேருந்து 45 எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 15 குறைஞ்சிருக்கு. அப்போ 97ல் என்ன கிடச்சிருக்கு, 60 இருந்திருக்கும். அந்த 60ல் குறைஞ்சது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ சதவீதம் எவ்வளோ குறைஞ்சிருந்துச்சு, 15. அதை எவ்வளோ சதவீதம்னு கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் கேன்சல் பண்ணிடுவோம். பெருக்கணுன்னா என்ன கிடைக்கும், இதை 3ஆல் டிவைட் பண்ணிடலாம். 2 3 6, 5 3 5, 50/2ன்னு கிடைக்கும். இதை அடிச்சு கொடுத்தோன்னா 1 2 25 கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்கு, 25% குறைஞ்சிருக்குங்க. பார்த்திங்கன்னா பை சார்ட் ஓரளவு முடித்தோம்.
எல்லா மெத்தட்லேயும் ஒன்று ஒன்று பார்த்துருக்கோம். போன வீடியோவில் ஒன்று, இந்த வீடியோவில் ஒன்று. நெக்ஸ்ட்டு வேறு டாப்பிக்லேருந்து நம்ம ரீசனிங் சம் பார்க்கலாம். டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். எக்ஸாம் இன்னும் 3 monthஸில் வரப்போகுது. டெய்லி மேக்ஸ் பார்க்குறத டெய்லி பழக்கமாக வச்சுக்கோங்க. அதுவும் ரீசனிங் 10 சம்ன்றதுனால எப்படி இருந்து கேட்பாங்கன்றது எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். பட் ப்ராக்டிக்ஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.